அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு முருகப்பெருமானுடைய ஒரு சக்தி வாய்ந்த பதிவு. நம்ம வாழ்க்கையில் சின்ன குழந்தை முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன்னா மனுஷங்களாக இருந்தால் பிரச்சனைகள் இல்லாத ஆளுங்களை நம்ம பார்க்கவே முடியாது. சிலருடைய பிரச்சனைகள் டக்குன்னு நமக்கு சரியாகுது. ஆனால் பலருடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வே கிடைக்காம வீட்டுக்குள்ளேயும் டென்ஷன், வெளியில் வேலை பார்க்குற இடத்துல எல்லா இடமும் பிரச்சனைகளால் இப்படி அவஸ்தைப்பட்டு என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் மனசு கஷ்டப்படுறத நம்மளே பார்த்துருக்கோம். நிறைய பேர் பரிகாரங்கள் எல்லாம் பண்ணிட்டும் நிறைய பேருக்கு கை கொடுக்கவே இல்லைம்மா, எங்களுக்கு என்னானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் புலம்புறதை நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம். சிலருடைய பிரச்சனைகள் வழிபாடுகள் செஞ்சும் நமக்கு தீராட்டி அதற்கு காரணம் கர்ம வினைகள் தாங்க. ஆனால் தொடர்ந்து நம்முடைய இறை வழிபாடை நம்ம செய்ய செய்ய இந்த கர்ம வினைகளானது கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து நமக்கு அந்த நேரம் காலம் கூடி வரப்ப நம்ம செய்கின்ற பூஜைகள், சொல்லுகின்ற மந்திரங்கள் எல்லாமே வட்டியும் முதலுமா சேர்ந்து நமக்கு ஒரு அபரிதமான ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டு, ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக நம்ம குடும்பத்துக்கு கொடுக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு விஷயங்கள் தீரவே மாட்டேங்குது, பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது எங்கள் குடும்பத்தில், இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் காரிய சித்திகள் எங்களுக்கு நடக்கணும், நம்முடைய குழந்தைகளுக்கு படிப்பு, கல்யாணம், இல்லை நல்ல வேலை, இப்படி எந்த விஷயங்களாக இருந்தாலுமே சாக்ஷாத் நம்ம கும்பிட வேண்டிய தெய்வம் நம்முடைய முருகப்பெருமான் தான். ஏன்னா கர்ம வினைகளாக இருக்கட்டும், இல்லை இந்த கலியுகத்தருடைய அந்த கடன்களாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய ஒரு சக்தி நம்முடைய முருகப்பெருமானுடைய வழிபாட்டுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட முருகப்பெருமானுடைய வழிபாடு நம்ம 6 வாரங்கள் 6 தீபங்கள் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டை நம்ம உங்கள் வீட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் செய்ய ஆரம்பித்து பாருங்கள், கைமேல் பலன் கொடுக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய ஒரு வழிபாடு தான் இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வீடுகளில் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் நிறைய பேர் நம்ம செய்வோம். இது வரைக்கும் நாங்கள் செய்யலை அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுடைய வழிபாடு இந்த செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய செவ்வாய் ஹோரை நேரம், அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, ராத்திரி வரக்கூடிய 8 to 9, இந்த 3 நேரத்தில் என்ன சிலருக்கு காலையில் விளக்கு வைக்க முடியாமல் அவசர இதாக நம்ம பசங்களை கிளப்புறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு கிளம்புறது, அது மாதிரி ஏதாவது வேலைகள் இருக்கும். அப்படிப்பட்டவங்க நீங்கள் ராத்திரி வரக்கூடிய அந்த 8 to 9 எடுத்துக்கலாம். அப்படி இந்த 3 நேரங்கள் சொல்லியிருக்கோம். இந்த 3 நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஒரு வாரம் நாங்கள் காலையில் பண்ணிட்டோமா, இல்லை வெளியூருக்கு எங்கேயாச்சும் போயிட்டோம், ராத்திரி போல் தான் வீட்டுக்கு வந்திருக்கோன்னா அப்போ மாலையில் பண்ணலாமான்னா தாராளமாக டைமிங்ஸ் பண்ணலாம். ஆனால் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானுக்கு இந்த வழிபாடு நம்முடைய வீட்டில் இருந்து செஞ்சாலே போதுங்க. இதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றிலை தான். எப்பயுமே வெற்றிகளை தேடித்தரக்கூடிய இலை, அதுவும் எல்லா தெய்வத்துடைய அனுகிரகம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த இலை, அதுவும் மகாலட்சுமி தாயருடைய அனுகிரகமாக இருக்கட்டும், சகல தெய்வங்களுடைய அனுகிரகம் இந்த வெற்றிலையில இருக்குமா. அதனால தான் வெற்றிலை இல்லாத எந்த ஒரு பூஜைகளுமே பண்ண மாட்டாங்க பாருங்கள். அப்படி கிழிசல் இல்லாத வெற்றிலைகளாக பார்த்து நம்ம முந்தின நாள் வீட்டில் இருக்கிறதுனா நீங்கள் தாராளமாக பறிச்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம கடையில் யாச்சும் வாங்கிட்டு நீங்கள் கொஞ்சம் வெற்றிலை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு சின்னதான ஒரு நம்ம பூஜைக்கான ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இந்த தட்டில் நிறைய பேர் வீட்டில் பலகை வச்சுருக்கப்பாங்க. இப்போ தட்டு பலகை இது மாதிரி பூஜை பலகை இல்லாதவங்க வாழை இலை நமக்கு எல்லா இடமும் கிடைக்கும் பாருங்கள். அந்த வாழை இலையில் வச்சு கூட இந்த தீப வழிபாடு நீங்கள் பண்ணலாம். அப்படி நமக்கு இந்த தீபம் ஏற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல பித்தளை தட்டாக இருக்கட்டும், இல்லை பலகையாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்கள் பூஜை அறையில் சின்னதான ஒரு கோலம், ஷட்கோண கோலம் உங்களுக்கு போட முடியும் அப்படின்னா போடலாம். அப்படி முடியாதவங்க ஸ்டார் கோலம் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டார் கோலம் போட்டுட்டு சார வன பாபா அதை மட்டும் எழுதிட்டு அந்த பூஜை தட்டு மேலே 6 வெற்றிலைகள் காம்பை மட்டும் எடுத்துட்டு 6 வெற்றிலைகள் இதில் மஞ்சள் குங்குமம் மட்டும் வச்சுட்டு 6 வெற்றிலையில் 6 அகல் தீபங்கள் வைக்கலாம். சுத்தமான நெய் அல்லது நம்ம நல்லெண்ணெய் விட்டு இந்த தீப வழிபாடுகள் பண்ணணும். ஃபஸ்ட்டு சாய்ஸ் எப்பயுமே முருகப்பெருமானுக்கு
நெய் விட்டு தீபங்கள் ஏற்றுறது ரொம்ப விசேஷம். நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோமா, எங்களுக்கே முடியல அப்படிங்கிறவங்க தாராளமாக நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் தீபத்தை ஏற்றிக்கலாம். அப்படி நம்ம தீபங்கள் ஏற்றி வழிபடுறப்ப உங்களுக்கு முடிந்த நிவேதனங்கள், எந்த நிவேதனம் வேணாலும் சுவாமிக்கு வைக்கலாம். 2 கல்கண்டு வைக்கலாம், இல்லாட்டி பாலில் நீங்கள் நாட்டு சக்கரை போட்டு வைக்கலாம், இல்லாட்டி இப்போ மாம்பழம் நமக்கு எல்லா இடமும் சீசன் இருக்குது பாருங்கள், அதனால் மாம்பழம் கூட நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஏன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட அந்த ஒரு பொருள் நம்ம பழம் மாம்பழம். அந்த மாம்பழத்தை கூட நீங்கள் வைக்கலாம். நமக்கு எது கெப்பாசிட்டியோ, எது சீசனுக்கு உங்களுக்கு கிடைக்குதோ வீட்டில் அந்த பழங்களை நீங்கள் சுவாமிக்கு வச்சுட்டு இந்த தீபங்கள் மட்டும் ஏற்றிட்டு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த ஒரு மந்திரமானது முருகப்பெருமானுடைய ரொம்ப ரொம்ப ஒரு மூல மந்திரங்க. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இந்த மந்திரத்தை நீங்கள் அந்த செவ்வாய் ஹோரை நேரத்தில் நீங்கள் காலை மதியம் ராத்திரி எந்த நேரத்தில் விளக்கு வச்சு இந்த வழிபாடுகள் நீங்கள் பண்ணுறப்பயுமே நீங்கள் இந்த மந்திரத்தை 27 முறை கட்டாயமாக, நம்ம நிறைய தடவை நம்ம 6 முறை சொல்லுங்கள், இல்லை 9 முறை சொல்லுங்கள்லாம் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த மூல மந்திரத்தை 27 முறை சொல்லி உங்களுடைய, அதுவும் இந்த ஹோரை நேரத்தில் நம்ம சொல்லி இந்த தீபங்கள் ஏற்றி முருகப்பெருமானை யார் ஒருத்தங்க நம்ம வழிபடுறோமோ கண்டிப்பாக கேட்கின்ற வரங்கள் எல்லாமே நமக்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த மந்திரத்தை இப்படி செவ்வாய்க்கிழமை தான் உச்சரிக்கணுமான கட்டாயம் கிடையாது. இந்த தீபங்கள் ஏற்றுறப்ப நீங்கள் சொல்லலாம், இல்லாட்டி உங்களுக்கு டெய்லி சொல்லணும் அப்படின்னா தாராளமாக நம்ம டெய்லி சொல்லலாம். ஏன்னா இந்த மந்திரத்தை உச்சரிக்க நமக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்முடைய காரிய சித்தி அப்படி சீக்கிரமாக அப்படி கைகூடி வரதை நம்மளே கண்கூட பார்க்கலாம். வீட்டில் கிழக்கு அல்லது வடக்கு முகமாக நம்ம உட்காந்து இந்த ஒரு மந்திரத்தை நம்ம உச்சரிக்கணும். இந்த மந்திரத்தை நம்ம டெய்லி சொல்ல நமக்கு முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறத நம்மளே ஃபீல் பண்ணலாம். இந்த 6 வாரங்கள் முடிகிறதுக்குள்ளே, இந்த வழிபாடுகள் முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் எதை நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ, எந்த பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களோ அதற்கான எல்லா விஷயங்களுமே அப்படி கைகூடி வரும். நமக்கு காரிய சித்தி கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் நமக்கு நிச்சயமாக இந்த ஒரு எளிமையான வழிபாடை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்கள். நிறைய பேர் வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றிருப்போம். முருக பக்தர்கள் எல்லாருக்குமே இந்த தீப வழிபாடுகள் தெரியும். ஆனால் இந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்லி அதுவும் இந்த ஹோரை நேரத்தில் நம்ம ஏற்றுறப்ப நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்குங்க. இப்போ சப்போஸ் பெண்களுக்கு இப்போ பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அப்போ நம்ம மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் அந்த 1 வாரம் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் நீங்கள் தொடர்ந்து இப்படி 6 வாரங்கள் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறீங்க இது மாதிரி கமெண்ட் செக்ஷனில், இப்போ காலையில் இப்போ இந்த பூஜைகள் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு மதியானத்துக்கு மேலே நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி கிடையாதுங்க. செவ்வாய்க்கிழமையில் எப்பயுமே நம்ம ஒரு முருகப்பெருமானுடைய வழிபாடுகள் நம்ம வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டாலே அன்றைய நாள் மட்டும் நீங்கள் சைவ உணவுகள், விரதங்கள் நம்மளால் இருக்க முடியாட்டி கூட எளிமையான சைவ உணவுகள் இது மாதிரியான பூஜை நேரத்தில் எடுத்துக்கிட்டோம் தான் நமக்கு நல்லபடியான ரிசல்ட் கொடுக்கும். அதனால் மேக்சிமம் அசைவ உணவுகள் நீங்கள் அன்றைய நாள் தவிர்ப்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முருகப்பெருமானை யார் நம்பி ஒருத்தங்க இந்த தீப வழிபாடுகள் பண்ணுறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க, ஜென்மம் முழுக்க எடுத்த காரியத்தில் எல்லாமே வெற்றி தாங்க கிடைக்கும். சக்ஸஸ் மட்டும்தான் நமக்கான தாரக மந்திரமாக இருக்கும். அதனால் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சரவண பவ அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவிடுங்க. முருகன் அருளாலே நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.